பியூட்டிஃபுல் சோல்ஸ் கார்த்திகை மாதத்திற்காக அம்மையும் அப்பனும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு இன்ஸ்டிடியூட் ரீடிங்காக நம்ம பண்ணலாம். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இந்த 2 நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐயனும் அம்மையும் என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு தராங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். ஃபர்ஸ்ட் நம்பர் நினச்சவங்களுக்கு, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஐயன் ஃபஸ்ட்டு என்ன ரீடிங் கொடுத்துக்கிறாரு, என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐயன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ குண்டலினி இது என்னென்னா உங்களுடைய நீங்களே ஒரு செல்ஃப் அவேர்னஸ்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை சுற்றி எதுவாக வேணாலும் நடக்கட்டும், உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் யாருக்காகவும் ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, பேலன்சிங்காக இருங்க. உங்களை சுற்றி ஒரு ஆறா எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டேன்றீங்க. மற்றவங்களுடைய நெகட்டிவான தாட்ஸையும் நெகட்டிவான விஷயங்களையும் பேசி 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 அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுறீங்க. உங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு எதனா துன்பம் வருதுன்னா மற்றவங்களால வரல, அது உங்களால் மட்டும்தான் வருது. ஸோ உங்களுடைய ஆறாவை இந்த மாதம் என்பது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிற நேரம் இது. மற்றவங்களோட காசிப்ஸையும் மற்றவங்களுடைய நெகட்டிவான ஃபீலிங்ஸையும் நீங்கள் சுமந்து இருக்காதீங்க. அடுத்ததாக பாருங்கள், கங்கையை தலையில் வச்சுட்டு சிவன் வந்திருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பியூரிஃபை பண்ண வேண்டிய டைம் இது. உங்களை நீங்களே பியூரிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டிய டைம் இது. கங்கா எல்லோருடைய கர்மாவையும் எடுத்து தனக்குள்ளே அடக்கிக்கிற ஒரு ரூபம். ஸோ நீங்கள் உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய ஆறாவையும் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியையும் யாருக்காகவும் மற்றவங்க கர்மாவை சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க, வேண்டாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தனிமையிலேயே கொஞ்ச நாள் இருந்து பாருங்க. தனிமை என்பது உங்களுக்கு ஒரு லெசனை கொடுக்கும். தனிமை என்பது உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை எழுப்புகின்ற தன்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க, முடிஞ்சால் யோகா பண்ணுங்க. உங்களுக்கான டைமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்ததாக காட் சதி இமோஷ்னல் கண்ட்ரோல். எதையும் ரொம்ப அடிக்ஷனோட, அதாவது ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருக்காதீங்க. அட்டாச்மெண்ட் என்ன பண்ணோம், எப்பயுமே துன்பத்தை தான் கொடுக்கும். அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு துன்பம் மட்டுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக சிவன் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன இந்த மாதத்திற்கான நம்பர் 1 நினச்சவங்களுக்குன்னு பார்த்துடலாம் கிளியரன்ஸ் கார்டில். ஸோ அடிக்ஷன் தான் மறுபடியும். இது பார்த்திங்கன்னா பற்று, ஒருத்தவங்க மேலே வச்சுருக்க நேசமாக இருக்கட்டும், பொருள் மேலே வச்சுட்ருக்க நேசமாக இருக்கட்டும், ஒரு பொருள் உடஞ்சி போச்சுன்னா அதற்காக கவலைப்படுறதா இருக்கட்டும், ஒரு உறவு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதற்காக கவலைப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் காட்டும். இந்த அடிக்ஷன் எதுலேயும் நீங்கள் அடிக்டாக இருக்கீங்க இந்த மாதம். இது ரெண்டுமே அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச்சாக ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு லெசனை கொடுக்கக்கூடிய கார்ட்ஸாக இருக்குது. நீங்கள் உண்மையாகவே எதுலேயும் அடிக்டில் இருக்கீங்க, ஒரு பர்சன் மேலே அடிக்டில் இருக்கீங்களா, ட்ரக்கில் அடிக்ட் இருக்கீங்க, ஆர் மொபைல் அடிக்ட் இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் அடிக்டில் இருக்கீங்க, எந்த அடிக்டாக இருந்தாலும் கட்டாயம் அதில் இருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகளை பாருங்கள். ஒரே மாதத்தில் வந்துட முடியாது, ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அந்த வாய்ப்பை நம்ம வாழ்க்கையில் நம்ம உருவாக்கலாம். அதனால தான் முன்னாடி நீங்கள் லோன்லியாக இருங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சிவா கொடுத்துருக்காரு. அம்மா பார்வதி என்ன ரூபத்தில் வராங்க, உங்களுக்காக கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அம்மா பார்வதி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஓகே, ஸோ அழகான ரூபத்தில் மாதங்கியாவும் வந்திருக்காங்க, துர்காவாகவும் வந்திருக்காங்க. ஸோ துர்காவாகவே 3 கார்ட்களில் வந்திருக்காங்க, 3 இடத்துல வந்திருக்காங்க. ஸோ ஃபர்கிவ் யுவர் பாஸ்ட் அப்படின்றாங்க. நீங்கள் பாஸ்ட்டை நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாயாரே சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பெருசு தான், துயரம் பெருசு தான், உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் வந்திருக்கோம், நீங்கள் ரொம்ப பிரேக் ஆகிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கு. சிவன் சொன்ன மாதிரி அதால் கூட நீங்கள் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிருக்கலாம், அதால் கூட இந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேறு எதையோ சூஸ் பண்ணியிருக்கலாம்.
ஸோ இதெல்லாம் விட்டு வெளியில் வாங்க. ஸோ அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க, ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்டு. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும், உங்கள் ரூட்ஸ் என்ன, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மியூசிக்கோ, நல்ல ஒரு வைப்ரேட்டிங்கான டிவைனான ஒரு இடமோ சவுண்டோ எல்லாமே ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஹீலிங்கும் அதுதான். இந்த மாதத்திற்கு நீங்கள் நல்ல வழிபாடுகளை பண்ணுங்க, நல்ல மியூசிக்கை கேளுங்க, நல்ல பாசிட்டிவான பர்சன்ஸ் கூட உங்களுடைய லைஃப்பை ட்ராவல் பண்ணுங்க, நல்ல ஒரு சந்தோஷமான மக்கள் நிறைஞ்ச இடத்துல உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, பாசிட்டிவாக இருங்க. அடுத்ததாக நம்பர் 2 நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்பன் வந்து நம்பர் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜாக என்ன தராரு, என்ன மாதிரியான கைடன்ஸை தராரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அதற்கான தீர்வை பாருங்கள், அதுக்குள்ளேயே போய் சுற்றிட்டு இருக்காதீங்க. ஸோ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கார்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிளை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதம். அது வந்து ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரி தான், ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். அது வந்து ஒரு சின்ன ஒரு மிராக்கிள் லைஃப்பில் நடக்கும். ஒரு பட்டாம்பூச்சி நம்ம மேலே உட்காந்துட்டு போச்சுன்னா என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும், நம்மளை சுற்றி வரும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு அழகான தருணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காலம் என்பது கட்டாயம் உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் கூட கண்டிப்பாக அந்த மிராக்கிள் என்பது கட்டாயம் நடக்கும். இப்போவே நடந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான டைம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சிவா அப்பாவே கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து இத்தனை நாள் நீங்கள் துன்பப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. இந்த கார்த்திகை மாதம் என்பது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய டைமாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், கிளைம் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக நான் நினைக்கிறேன், உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். செல்ஃப் கேர், டேக் பிரேக் அண்ட் ரெஜுவினேட். உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகான கார்டு வந்திருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை கவனிங்க. உங்களை கவனிக்காமல் மற்றவங்களுக்காகவே நான் பார்த்துட்ருக்கேன், மற்றவங்களுக்கே செஞ்சிட்ருக்கேன்னும்போது அங்கே எப்படி சொல்கிறது, சித்திரம் எழுதுனா கூட சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களை கவனிச்சிக்கோங்க, ரெஜுவினேட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க லைஃப் ரொட்டீனில் இருந்து. உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக சிவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே தான் சிவா எப்பயுமே இதை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அடிக்ஷன். ஓகே, மகாகால் டிவைன் டைம். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சைக்கிளில் மாட்டிகிட்ருக்கீங்க, லூப்பில் மாட்டிகிட்ருக்கீங்கன்ன பொழுது பஞ்சாட்சரத்தை மட்டும் மறந்துடாதீங்க. டிவைன் டைம், அதுக்கான டைம் கொடுத்து சிவனை நோக்கி உங்களுடைய சாண்டை வைங்க. எனக்கு சிவன்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னீங்கன்னா கூட ஜஸ்ட் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை மட்டும் நீங்கள் எப்பயுமே சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதம் என்பது உங்களுக்கு மிராக்கிள் நடஞ்ச ஒரு மாதமாக இருக்க போது. ஒரு ரெஜுவினேட் உங்களுக்கு தேவைப்படுது, லைஃப்பில் ஒரு பிரேக் தேவைப்படுது, அதை எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. அம்மா பார்வதி கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தாயார் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்குறாங்க அவங்க. இதில் பாருங்க, நாட் எவ்ரி பேட்டில் இஸ் இயர்ஸ், லெட் மீ ஃபைட் ஃபார் யூ அப்படின்னு இருக்காங்க. நீ எல்லாத்துக்குமே நீயே போய் போராடணும் அவசியம் கிடையாது. நீ வந்து என்கிட்ட சொல்லு, என்னை நம்பு, நான் வந்து உனக்காக நிற்கிறேன், உனக்காக போராடுறேன். இதை விட வேற யாரும் ஒரு பயத்துக்கான தைரியத்தை கொடுக்கவே முடியாது. ரெமெடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூலத்தை எழுத்தி வை, என் முன்னாடி வந்து என்கிட்ட வேண்டிக்கோ, நான் உனக்காக வந்து நிற்கிறேன் அப்படின்ற ஒரு அழகான ஒரு மெசேஜோட அம்மா நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ இந்த கார்டுமே பாருங்கள், ரைஸ் அகெயின் சைல்ட், மை ஸ்ட்ரென்த் ஃப்ளோ த்ரூ யூ அப்படின்றாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ, உங்களுடைய எதிரிகள் எப்பெல்லாம் உங்களை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள், தாயார்கிட்ட போய் சொல்லுங்கள், தாயே நான் ரொம்ப துயரத்தில் இருக்கேன், எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது,
என் கூட வந்து நில்லு, எனக்கு உன்னுடைய சக்தியை கொடு அப்படின்னு கேளுங்க. அப்படியே அந்த ஃப்ளோன்றது உங்களுக்குள்ளேயே வரும். அந்த வாய்ப்புகளை இந்த தாயார் உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க. ஸோ அடுத்ததாக பவானியாக வந்திருக்காங்க. யூ ஆர் நாட் புரோக்கன், யூ ஆர் பீன் ரிஃபார்ட் அப்படின்னு வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்டாயம் இருக்கும். உங்களை யார் காயப்படுத்தினாங்களோ அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க. அவங்களுக்கான எல்லா விதமான உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு எல்லா விதமான என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நேச்சுரலாகவே நடக்கும். நம்ம வாய் விட்டு சொல்லக்கூட தேவையில்லை. அதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீங்கள் பிலீவ் மட்டும் பண்ணுங்க. அடுத்ததாக மகா கௌரியாக வந்திருக்காங்க. ஸோ யுவர் சாஃப்ட்னஸ், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்றதால நீங்கள் வீக்கான பர்சன் கிடையாது. இதுதான் உங்களுடைய பவர். நீங்கள் வந்து ஒருத்தவங்களை ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா சைலண்ட்டாகவே இருந்துருங்க. உங்களுடைய வேண்டுதலை மட்டும் தாயார்கிட்ட வச்சுருங்க. எல்லாமே நேச்சுரலாகவே நடக்கும். நம்ம வாய் விட்டு கூட மற்றவங்க துயரப்படணும்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை. மற்றவங்க கஷ்டப்படணும்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை. அது நம்ம கிடையாது, நம்ம கேரக்டர் கிடையாது. ஸோ ஹாப்பியாக அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.